வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 2. மனை மாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சித்து ஆயினும் இல். இந்த குறளுக்கு பார்த்தோம்னா மனை மாட்சி, மனை என்று சொன்னால் வீடு அப்படிங்கிறது பொருள். மாட்சினா சிறப்பு அல்லது பெருமை. அப்போது இல்லறத்திற்குரிய நல்ல பண்பு, குடும்பத்தை காக்கும் திறமை ஒரு மனைவியிடம் இருக்க வேண்டும். மனைமாட்சி இல்லாள்கண், இல்லாள் அப்படின்னா மனைவி அப்படிங்கிறது பொருள். இல்லாயின், இல்லை என்று சொன்னால் குடும்பத்தை காக்கக்கூடிய திறமை, நல்ல பண்புகள் ஒரு மனைவிக்கு இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கை எனை மாட்சித்து ஆயினும் இல். அந்த வாழ்க்கை எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும், இங்கே மாட்சித்து அப்படின்னா அர்த்தம் பெருமை, சிறப்பு, அதாவது செல்வம், இது எல்லாம் இருந்தால் கூட அது பயனில்லாத வாழ்க்கை, வீணான வாழ்க்கை. அப்போது ஒரு இல்லறம் நடத்துறதுல சிறந்த மனைவி இல்லாவிட்டால் இல்வாழ்க்கையினுடைய சிறப்பு முழுமை அடையாது அப்படிங்கிறது தான் குறளோட கருத்து, சாராம்சம். மனைமாட்சி அப்படின்னா பொருள் என்னன்னு பார்த்தோம்னா மனைவியின் சிறப்பு, குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பண்பு. இல்லாள்கண் அப்படின்னா மனைவியிடம், இல்லாயின் இல்லாவிட்டால், இல்லை என்றால், எனை மாட்சித்து ஆயினும், அப்போ அந்த இல்வாழ்க்கை எவ்வளவு சிறப்பை உடையதாக இருந்தாலும் எந்த பயனும் இல்லை. சுருக்கமாக சொன்னோன்னா நல்ல மனைவி தான் சிறந்த இல்வாழ்க்கைக்கு அடிப்படை. அவள் இல்லாமல் வரக்கூடிய எந்த சிறப்பும் முழுமையான மகிழ்ச்சியை தராது. அதான் நமக்கு திரைப்பட பாடல் கூட, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. அப்போது நல்ல மனைவி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லறத்துக்கு. இதை பார்க்கும்போது சாதாரணமாக ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னோன்னா, ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாரு. அவர் வாழ்க்கையில் நிறைய செல்வத்திற்கு எந்த குறைச்சலும் கிடையாது. செல்வம், புகழ், கொடை எல்லா நல்ல பண்பும் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் மனைவிக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன் இல்லை. அப்போ கணவன் எவ்வளவு பொருள் சம்பாதித்து கொண்டு வந்து கொடுத்தாலும் அதில் வரவுக்கேற்ற செலவு செஞ்சு குடும்பத்திற்கு தேவையானவற்றை பார்த்து செய்யணும் மனைவி. அப்போது தன்னுடைய பிள்ளைங்க எப்படி வளரணும், பிள்ளைங்க என்ன படிக்கணும், கணவனுடைய வருவாயில் நம்ம எவ்வளவு சேமிக்க முடியும், நம்ம சுற்றத்தவருக்கு அந்த பணத்தை வச்சு எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்ய முடியும், இதெல்லாம் ஒரு மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும். வீட்டில் இருந்து வீட்டை பார்த்து கொள்ளக்கூடிய, கவனித்து கொள்ளக்கூடிய மனைவிக்கு இல்லறம் சிறக்கணும் அப்படின்னா இந்த காரியங்களை எல்லாம் செய்ய தெரிந்திருக்க வேண்டும். குறளினுடைய பொருளை பார்த்தோன்னா, இல் வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால், அப்போது அந்த நற்பண்பு இல்லை அப்படின்னா ஒருத்தனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. அப்போ குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மை, ஆற்றல் ஒரு பெண்ணுக்கு இருத்தல் வேண்டும். அந்த மனைவிக்கு அந்த மாதிரி பொறுப்பு இருந்தால் தான், அந்த பொறுப்பு இருக்கும்போது தான் அந்த குடும்பமானது சிறக்கும். ஏன்னா அந்த அம்மா பார்த்து எல்லாம் செஞ்சுருவாங்க. வீட்டில் இந்த பொருள் இல்லை, இது இப்படி இருக்கணும், இதை வாங்கி வச்சா நமக்கு பயன் தரும், நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், நம்ம குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நல்ல மனைவியால் மட்டும்தான் குடும்பத்தை நல்ல முறையிலே நிர்வகிக்க முடியும் என்கிறார் வள்ளுவர். அப்போ அப்படிப்பட்ட மனைவி அமையலை அப்படின்னு சொன்னால் எந்த சிறப்பு ஒரு மனுஷனுக்கு வந்தாலும் அந்த சிறப்பால் முழுமையான மகிழ்ச்சி கிடையாது. மீண்டும் குறள். மனை மாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சித்து ஆயினும் இல். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.